என் கட்சியை விட வலுவான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால நான் போய் அந்த வேலையை இப்போ நான் செய்ய முடியாது. அதனால என்கிட்ட வலு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் வலுவோடு இருக்கிறேன், பலமாக இருக்கிறேன். ஆனாலும் கூட்டணி என்பது எல்லாம் சேர்ந்து நல்ல கட்சிகளெல்லாம் சேர்ந்து அமைப்பது தான் ஒரு கூட்டணி என்றது. ஆமாக்கா உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அது ஊடகங்கள் மூலமாகத்தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது பற்றிய முழு விவரம் எனக்கு தெரியல. ஆனால் அவர் யாரோடு போய் கூட்டணி பேசினாலும் அது செல்லாது, செல்லத்தக்கது கிடையாது. ஏனென்றால் அன்புமணியே ஒரு மோசடி பேர்வழி, அன்புமணியே ஒரு மோசடி பேர்வழி. அந்த மோசடி பேர்வழி கூட போய் கட்சிகள் கூட்டணி அமைப்பார்களா என்பது சந்தேகம். அறிவிப்போம், ஒவ்வொருக்குள்ள அறிவிப்போம். இப்ப நேரத்தான் அந்த செய்தி வந்திருக்குது, வந்திருக்காரு. அதன் பிறகு இனிமே என்ன செய்யணுன்றது எங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் நிர்வாக குழு அவெல்லாம் கூடி அடுத்து நாம என்ன செய்யணும், இப்படி நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் அதை சொல்லி செய்தி தெரிவித்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் நம்ம முடிவெடுப்போம். தன்னிச்சையாக நான் முடிவெடுக்கிறதில்ல எப்பவுமே. சரி, நேற்று அதிமுக பாமக கூட்டணி என அன்புமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருந்த சூழலில் தற்பொழுது ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து அன்புமணி ஒரு மோசடி பேரொழி, அவர் கட்சியில் இல்லை எனவும் இது நீதிமன்ற அவமதிப்பு எனவும் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முருகன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் முருகன், விவரம். வணக்கம் தனலட்சுமி. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து மோதல்கள் அதிகரித்து தனித்தனியாக அரசியல் செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து அன்புமணியிடம் யாரும் கூட்டணி குறித்து பேசக்கூடாது என அறிக்கைகள் மூலமாகவும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலும் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் நேற்று அதிமுகவுடன் அன்புமணி தரப்பினர் தேர்தல் உடன்படிக்கை செய்து கொண்டது செய்தியாக வெளியானது. இந்த நிலையில் அன்புமணியிடம் கூட்டணி குறித்து பேசியது நீதிமன்ற அவமதிப்பு என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஓர் அறிக்கை நேற்று வெளியிட்டார். இந்த நிலையில் இன்று பத்திரிகையாளர்கள் சந்தித்த டாக்டர் ராமதாஸ் அன்புமணியிடம் அதிமுக கூட்டணி குறித்து தேர்தல் உடன்படிக்கை செய்து கொண்டது நீதிமன்ற அவமதிப்பு என்றும், இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி இல்லை என்றும், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தமட்டில் அனைவரும் என்னிடம் இருக்கின்றார்கள் என்றும், நான் எந்த கூட்டணியில் சேர்கின்றனோ அந்த கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெறும் என்று தற்பொழுது தெரிவித்துள்ளார் தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி முருகன்.